2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் பாருங்க. Peter got 30% of maximum marks in an examination and failed by 10 marks. However, Paul, who took the same examination, got 40% of the total marks and got 15 marks more than the passing marks. What was the passing marks in the examination? பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, பீட்டர் அப்படிங்கிறவர் 30% மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா பாஸ் ஆகுறதுக்கு ஒரு 10 மார்க் கம்மியா எடுத்திருக்காரு. அதே சமயத்துல பால் அப்படிங்கிறவங்க 40% எடுத்திருக்காரு. பாஸ் மார்க்கை விட 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பீட்டர் 30% மார்க் எடுத்திருக்காரு. ஆனா ஃபெயில் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு 10 மார்க் அதிகமா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவர் பாஸ் பண்ணிருப்பாரு. 30% ஃபெயில் மார்க் ஒரு 10 மார்க் அதிகமா கிடைச்சிருந்தா அப்படின்னா அவர் பாஸ் பண்ணிருப்பாரு. அதே சமயத்துல பால் பாத்தீங்கன்னா 40% மார்க் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆனா பாஸ் பெர்சன்டேஜை விட ஒரு 15 மார்க் அதிகமாட்டே அவர் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 30%ல இருந்து 40%க்குள்ள வித்தியாசம், அதாவது 10% இந்த 10ஐயும் 15ஐயும் கூட்டினா கிடைக்குமா? ஏன்னா இவருக்கு ஒரு 10 மார்க் தேவை. இவர் ஒரு 10% 15 மார்க் அதிகமாட்டே எடுத்திருக்காரு பாஸ் பெர்சன்டேஜோட. அப்போ 10% இவரு பீட்டர் 30%, பால் 40%. இந்த 10% ஈக்குவல்ஸ் 25 மார்க். அப்போ 30% எவ்வளோ? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 5 10 5 15 2 15 60 75. 30% 75 மார்க். அதாவது பீட்டர் எடுத்திருக்க மார்க். ஆனா அவருக்கு என்ன ஒரு 10 மார்க் எடுத்தா மட்டும்தான் பாஸ் மார்க். ஸோ 75 + 10 85. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பாஸ் மார்க், அந்த எக்ஸாமினேஷனோட பாசிங் மார்க் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 85. அவ்வளவுதான், 85.